கடந்த 25ஆம் தேதி காலை அதிகாலையில் 3 மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு. அது சம்பவம் சம்பந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். காணாத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு 7 பேர் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த 7 பேரில் இப்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு 3 பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாகனங்கள் அது ரெண்டுமே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 3 பேர் எடுக்க வேண்டியது இருக்குது. விரைந்து அந்த 3 குற்றவாளிகளும் எடுக்கப்படுவார்கள். மோட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அங்கே ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க. வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2 வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த 2 வண்டி இருக்கவொன்னே சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ புலன் விசாரணை பண்ணிட்டு இல்லை பாலியல் ரீதியாக அப்படி துரத்துறாங்கன்னு அப்படின்னு ஒன்றும் இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒன்றும் வரலை. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகள் எடுத்திருக்கோம். அவங்க அது மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. எங்கள் புலன் விசாரணை அப்படி இருக்க மாதிரி இல்லை. கண்டிப்பாக இதில் கட்சிக்கோ இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க. அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல.